ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN Square. ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான டெசர்ட் ரெசிபி பார்க்கலாமா? நீங்கள் ஒரு மாம்பழ பிரியரா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி. இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது மேங்கோ பாயாசம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை பார்க்கலாம். தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண 2 மாம்பழம், நல்லா காய்ச்சி ஆற வச்ச 1 லிட்டர் பால், வேக வச்ச 100 கிராம் ஜவ்வரிசி, 50 கிராம் வறுத்த சேமியா, உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லம், குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம கட் பண்ண மாம்பழம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 லிட்டர் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. எவ்வளோ நல்லா காய்க்க முடியுமோ அவ்வளோ நல்லா காய்ச்சிக்கோங்க. ஏன்னா இந்த பாயாசம் மறுபடியும் சூடு பண்ண முடியாது. பால் பொங்கும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. பால் கொஞ்சம் திக்கான உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. பாலில் ஆடை சேர சேர நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது வறுத்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சேமியாவை பாலில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே இந்த சேமியா நல்லா வெந்துடும். இப்போ ஆல்ரெடி வேக வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ண வெல்லம் தான் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் ஒயிட் சுகர், வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா முழுமையாக ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சூடாக இருக்கும் போது சேர்த்திங்கன்னா கூட பால் திரிஞ்சு போயிடும். இப்போ அரைச்ச மாம்பழம் எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாயாசத்தோட மாம்பழத்தை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்போவே சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. பட் நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமுல் மில்க் மேட் தான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாமை இதுக்கு மேலே சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோ பீசஸை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சுவையான மேங்கோ பாயாசம் ரெடி. இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ஏற்ற ரெசிபி இது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN Square. நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.